குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மகாராஷ்டிராவின் மும்பையில் இருந்து குஜராத்தின் அகமதாபாத் வரை 508 கிலோமீட்டருக்கு நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஜப்பானின் ஷின்கன்சென் அதிவேக ரயில் தொழில்நுட்பத்தில் செயல்படுத்தப்படுகிறது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை நிதியுதவி வழங்கி வருகிறது. குஜராத்தின் சூரத் பிலிமுரா இடையே அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் பயணியர் போக்குவரத்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லியில் வசிக்கும் ஜப்பானிய ரயில்வே இன்ஜினியர் இசாவோ சுஜிமுரா புல்லட் ரயில் திட்டம் ஜப்பானின் அசல் ஷின்கென்சென் டெக்னாலஜியில் இருந்து விலகி சென்றுள்ளதாக கட்டுரை எழுதினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஜப்பானின் முன்னாள் நீதித்துறை அமைச்சர் மக்கிஹாரா, புல்லட் ரயில் திட்டம் தொடர்பான சர்வதேச பேச்சுகளில் இந்தியா அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தங்கள் சுயநலத்தையே கடைசி வரை முன்னிறுத்தியது. இந்த திட்டத்திற்கு பொறுப்பு வகித்த இந்திய அமைச்சர் மிகவும் மோசமாக செயல்பட்டார். அதிவேக ரயிலின் சிக்னல் சிஸ்டத்தில் இருந்து ஜப்பான் விலக்கப்பட்டு உள்ளது. இத்திட்டம் முன்னேறாமல் போவதற்கு இந்தியாவே 100% காரணம் என கூறியுள்ளார். ஜப்பான் மாஜி அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவு அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் பதிலளித்தார். மக்கிஹாரா சொல்வது உண்மைக்கு முற்றிலும் மாறானது. அது அவரது தனிப்பட்ட கருத்து. ஜப்பான் வழங்க இருக்கும் E10 ரயில் உருவாக்கப்பட்டு வருகிறது. 2030 தான் இது கிடைக்கும். அதுவரை இந்திய அதிவேக ரயில்களை இயக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சிக்னலிங் அமைப்பில் ஜப்பான் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுவது தவறு. புல்லட் ரயில் கட்டுமானம் வேகமாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட போக்குவரத்து அடுத்த ஆண்டு தொடங்கும் என்று ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார்.